ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पदं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा नित्यशुद्धं निराभासं निराकारं निरञ्जनं नित्यबोधं चिदानन्दं ராமகிருஷ்ணம் நமாம்யகம். குரு என்ற சொல்லின் பொருள், தந்தையானவர் ஒருவனுக்கு பிறவி அளித்தாலும் அவனுக்கு ஞானம் அல்லது உண்மையான அறிவை ஊட்டுபவனே குரு ஆகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் குசேலரிடம் யார் மூலமாக இவ்வுலகில் ஒருவன் பிறக்கிறானோ அந்த தந்தையே முதல் குரு. இரண்டாவது பிறவி என்று சொல்லப்படுவதான உபநயனம் செய்வித்து வேத அத்தியனத்திற்கான தகுதியை ஏற்படுத்தி தருபவர்தான் இரண்டாவது குரு. இவரை முதல் குருவுக்கும் மேலாக கடவுளாகவே மதிக்க வேண்டும். பிரம்மச்சரியம், ஆர்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகிய 4 ஆசிரமங்களை சார்ந்த அனைவருக்கும் ஆன்மீக ஞானத்தை அளிப்பவனே எல்லோரையும் விட சிறந்த குரு. இஷ்ட தெய்வத்தை நோக்கி நாம் செல்வதற்கு குரு உதவுகிறார். உண்மையான ஆன்மீக தாகம் உள்ளவர்களை கரை சேர்க்க இறைவனே குரு வடிவில் வழிகாட்டுவார். பல பிறவிகளில் செய்த நற்செயல்களினால் மட்டுமே குறைகளற்ற குருவிடமிருந்து உபதேசம் பெற முடியும். பாரத தேசத்திற்கே ஒரு தனிப்பெருமை அப்படின்னா, பகவானுடைய எல்லா அவதாரங்களும் நம் தேசத்தில் தான் நடந்தது. அந்த அவதாரத்தை எடுத்து கூறக்கூடிய மகான்களும் நம் தேசத்தில்தான். பகவான் ராம அவதாரத்தில் மனிதருக்காக பூமியில் இறங்கி ஒரு சாமானிய மனிதன் மாதிரி 14 வருடம் வனவாசம் இருந்து எத்தனையோ சிரமங்களை அனுபவித்த பிறகு பகவானுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அதனை வால்மீகி என்ற மகரிஷி மூலம்தான் நாம் அறிகிறோம். ராமர் என்னென்ன செய்தார், எங்கே பிறந்தார், வாழ்ந்தார் என்பது யாருக்குமே தெரியாது. அவதாரம் எதற்காக என்பது வால்மீகி சொன்னதால் தான் நமக்கு புரிகிறது. கிருஷ்ண அவதாரத்திலும் பகவான் ஆச்சரியமான லீலை புரிந்தார். கோவர்த்தன மலையை உத்தாரணம் செய்தார், காளிய நர்த்தனம் பண்ணினார். இவ்வளவு காரியங்கள் செய்த பகவானை வியாசரால் தான் நாம் அறிந்தோம். பாகவதம் என்று நமக்கு தரவில்லை என்றால் கிருஷ்ணன் யாருன்னு நமக்கு தெரியாது. அதுபோல் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அவதாரத்தை மகேந்திரநாத் குப்தர் மூலம்தான் நாம் அறிந்தோம். அவதார புருஷர்கள் யாரு அப்படின்னா, பகவானுடைய அவதாரம் எதற்காக என்று நமக்கு யார் காட்டி கொடுக்கிறாரோ அவர்தான் அவதார புருஷர். 4 ஆசிரமங்களுக்கு 4 தர்மம் இருக்கு. அதுபோல் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு தர்மம் உண்டு. கிருத யுகத்தில் எல்லோரும் சுத்த சாத்விகனாக இருப்பதினால் தியானம் பண்ணக்கூடிய அதிகாரியா இருந்தனர். திரேதா யுகத்தில் ஏதாவது கிரியை தேவையா இருக்கு, அதாவது ஆக்ஷன். மனதை சும்மா அடக்க முடியல, ஒரு கிரியை பண்ணி அதாவது யாகம் பண்ண சொன்னார். துவாபர யுகத்தில் அந்த யாகம் பண்ண தகுதி இல்லாதவராக இருக்கும்போல் கோவில் கட்டி ஆகம முறைப்படி வழிபாடு நடத்தினார். அதற்கும் தகுதி இல்லாதப்போ பகவான் சொல்கிறார், என் நாமத்தை சொல், இருக்கிற இடத்திலிருந்து என் நாமத்தை சொல் என்றார். நாமத்தை உலகத்தில் ஸ்தாபிக்கவே கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்தது. அந்த மந்திரத்தை குருவிடமிருந்து வாங்க வேண்டும். குருவிடமிருந்து நாமத்தை வாங்கும்போது அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? நம்மக்கிட்ட ராமா என்ற நாமத்தையோ கிருஷ்ணாங்கிற நாமத்தையோ கொடுக்கிறாரா என்ன? அந்த நாமம் தானே நமக்கு தெரியும். ராமாங்கிறது தெரியும், கிருஷ்ணாங்கிறதும் தெரியும். ஆனால் கிருஷ்ணாங்கிற நாமத்தையோ ராமாங்கிற நாமத்தையோ கொடுக்கல, தன் தபஸை கொடுக்கிறார். தபஸ் என்றால் கோடிக்கணக்கான முறை ராமா 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 என்று ஜெபம் செய்தால் அக்னி மாதிரி தபோ அக்னி உண்டாகிறது. சாதாரண அக்னியில் ஏதாவது சுள்ளி விறகு போட்டா எரிகிற மாதிரி உள்ளுக்குள்ளே தவங்கிற ஒரு நெருப்பு எரிகிறது. நிறைய அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அந்த தப அக்னி குரு வரும்போது கிருஷ்ணாங்கிற நாமத்து மூலமா அந்த நெருப்பு கொடுக்கப்படுகிறது. மூட்டின நெருப்பிலிருந்து நெருப்பை வைத்தால் உடனே எரிகிற மாதிரி குரு என்கிறவர் தன் தபஸை கொடுக்கிறார். தபஸுங்கிறது ஒரு அக்னி. அந்த அக்னியை இன்னும் அதிகமாக எரியணும்னா ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். அது என்ன என்றால் அதுதான் இறைநாமம். அந்த நாமத்தை நிறைய சொல்லணும். அன்னை ஸ்ரீ சாரதா தேவி இறைவனின் திருநாமத்தை குறித்து நிறைய சொல்கிறார். அதாவது இறைவனின் திருநாமத்தை ஜெபம் செய்வது மனதை சூழ்ந்திருக்கும்
உலகப்பற்றாகிய மேகத்தை ஓட்டிவிடுகிறது. இறைவன் நாமத்தை மௌனமாக ஜெபம் செய்வது வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சுலபமானதும் மேலானதுமான வழியாகும் என்று கூறுவார். ஒருமுறை ஒரு பக்தர் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரிடம் ஆன்மீக வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அன்னை ஒரு கடிகாரத்தை சுட்டிக்காட்டி டிக் டிக் என்று தொடர்ந்து ஒலிப்பது போன்று இறைவன் நாமத்தை இடைவிடாமல் ஜெபம் செய்து வா, அது உனக்கு எல்லா நன்மைகளையும் தரும். அதற்கு மேல் நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை என்றார். அதனால் நாம் அனைவரும் குரு கொடுக்கும் மந்திரத்தை இடைவிடாமல் ஜெபம் செய்ய முயற்சிப்போம். ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.